நிலவின் தென்துருவ பகுதியில் தரைக்கடியில் தண்ணீர் இருப்பதை இஸ்ரோ உறுதி செய்துள்ளது. நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக வெற்றிகரமாக சந்திரயான் 3 தரை இறக்கியதால் உலக நாடுகள் அளவில் கவனிக்கத்தக்க இடம் பெற்றது. சந்திரயான் 3 நிலவில் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் நிலவின் தென்துருவ பகுதியில் தண்ணீர் இருப்பதை தற்போது இஸ்ரோ உறுதி செய்துள்ளது. சந்திரயான் 3 அனுப்பிய தகவல்களை ஆராய்ச்சி செய்ததில் நிலவின் தென்துருவத்தில் 5 முதல் 8 மீட்டர் ஆழத்தில் தண்ணீர் பனிக்கட்டிகளாக உறைந்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அடுத்த கட்டமாக சந்திரயான் 4 திட்டத்தில் தென்துருவத்தில் தரைப்பகுதியை துளையிட்டு ஆராய்ச்சி செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காங்கிரஸில் இணைந்தார் தமிழக முன்னாள் டிஜிபி கருணா சாகர். பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்த கருணா சாகர் 32 ஆண்டுகள் தமிழக காவல்துறையில் டிஜிபி உட்பட பல்வேறு பதவிகளில் பணியாற்றியுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கருணா சாகர் ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் இணைந்தார். அதன் பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்நிலையில் தமிழக முன்னாள் டிஜிபி கருணா சாகர் அவரது மனைவி அஞ்சுவுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் பீகார் காங்கிரஸ் தலைவர் மோகன் முன்னிலையில் கருணா சாகர் காங்கிரஸில் இணைந்தார். தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் இயல்பை விட சற்று வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படும் கத்திரி வெயில் நடப்பாண்டு நாளை மறுதினம் சனிக்கிழமை தொடங்குகிறது. பொதுவாக கத்திரி வெயில் காலத்தில்தான் வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும். ஆனால் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் இருந்தே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கடந்த ஆண்டில் கத்திரி வெயில் காலத்தில் சென்னை மீனம்பாக்கத்தில் 109 டிகிரியை தொட்டதுதான் அதிகபட்ச வெயில் பதிவாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே ஈரோட்டில் 109 டிகிரியை கடந்துவிட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு 110 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கத்திரி வெயில் நாளை மறுநாள் சனிக்கிழமை தொடங்கியுள்ள நிலையில் இன்று வியாழக்கிழமை முதல் வருகிற 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரித்து இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நடிகர் சல்மான்கான் வீட்டின் அருகே துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கில் கைதானவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் நடிகர் சல்மான்கான் மும்பையில் பந்த்ரா பகுதியில் வசித்து வருகிறார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சல்மான்கான் வீட்டின் அருகே மர்ம நபர்கள் இருவர் திடீரென துப்பாக்கி சூடு நிகழ்த்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்ததை அடுத்து குஜராத் மாநிலம் பூஜ் பகுதியில் விக்கி குப்தா, சாகர்பால் ஆகிய நபர்களை மும்பை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த இருவருக்கும் துப்பாக்கிகள் சப்ளை செய்ததாக அனுஜ் தாபன், சோனு சந்தர் எனும் இருவர் கைது செய்யப்பட்டு 4 பேரிடமும் விசாரணை நடைபெற்றது. கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை கைதிகளாக சிறையில் உள்ள நிலையில் அவர்களில் அனுஜ் தாபன் என்ற நபர் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலில் இருந்த அனுஜ் தாபன் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இயக்குநர் நெல்சன் பிளம்மன் பிக்சர்ஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். பிரபல இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் கோலம் ஆஃப் கோகிலா படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். தொடர்ந்து சிவகார்த்திகேயனின் டாக்டர், விஜயின் பீஸ்ட், ரஜினியின் ஜெயிலர் போன்ற படங்களை இயக்கியுள்ளார். இவர் இயக்கிய ஜெயிலர் திரைப்படம் உலகளவில் ரூபாய் 650 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இந்த நிலையில் இயக்குநர் நெல்சன் பிளம்மன் பிக்சர்ஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், என் 20வது வயதில் மீடியா பொழுதுபோக்கு துறையில் பயணத்தை துவங்கினேன். எத்தனை ஆண்டுகளில் இந்த துறையின் பங்களிப்புக்காக நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துவிட்டேன். இதற்கிடையில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்கும் ஆசையும் இருந்தது. என் சொந்த தயாரிப்பு நிறுவனமான பிளம்மன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்துள்ளார். நிறுவனத்தின் முதல் படம் குறித்த அப்டேட் மே 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.